நான் சொன்னேன், ராகுல் எவ்வளவு மோசமா ட்ரெஸ் சென்ஸ் இல்லாம பார்லிமெண்ட்ல பின்னாடி கையை வச்சுக்கிட்டு தூங்குறதா? ஐயோ, என்ன மாதிரியான லீடர் ராகுல்? அவர் பேசுறத போய் நான் கேட்கிறேன், அடானி விஷயமே பேசுவோம். அடானி விஷயம் எங்க வழக்கு இருக்கு? அமெரிக்காவில் இருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு எங்கள் நாட்டுல வழக்கு இருக்கு, எங்களுக்கு இன்னார் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கேட்கலையே. அப்ப நம்ம இப்படி சரி, ஒரு துணிச்சல் இருந்தா, நேர்மையான நல்ல மனுஷனா இருந்தா ராகுல் காந்தியோ அல்லது அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய சிங்கிடிகள் அவங்க, நான் என்ன சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ரிட்ட போடுங்க, அதானி மீது குற்றச்சாட்டு இருக்குன்னு. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்பாரு? அதானி என்ன பண்ணாரு? இவங்க என்ன சொல்லுவாங்க குற்றச்சாட்டு? அவர் 4 மாநிலங்களில் இது பவர் ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுத்தார். அதானி மீது என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? லஞ்சம் வாங்கினார்னு இல்ல, லஞ்சம் கொடுத்தார். அப்ப வாங்கினவர்கள் யார்? திமுக அதுல இருக்கிறது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட், சத்தீஸ்கர்ல இருந்த பாக்லே கவர்மெண்ட், அதே மாதிரியா ஒரிசா. இதுல ஏதாவது பிஜேபி சர்க்கார் இருக்கா? இல்ல. அப்போ நீங்க ரிட்டு போட்டா என்னன்னு போடணும்? எங்களோட இருக்கிற கூட்டணியில் இருக்கிற திமுக அரசாங்கம், எங்க கட்சிய ஆட்சியில் இருந்த சத்தீஸ்கர் அரசு, ஆந்திரா, ஒரிசா, இந்த அரசாங்கங்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்ல, சொல்லுங்கிறேன். நீங்க திமுக அரசாங்கத்துக்கார நடவடிக்கை எடுக்கணும்னு ராகுல் காந்திக்கு முதுகெலும்பு இருந்தா புட்ட பெட்டிஷன் இன் தி கோர்ட், ரிட்டு போடுங்க சார். ஏதாவது ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குதுங்கிற விவஸ்தை கிடையாதா? அமெரிக்க அரசாங்கம் கேட்டுது, பிஜேபி சர்க்கார் செய்யல அப்படின்னா சர்க்காரை நீங்க குறை சொல்ல முடியும்? ஏதோ நீங்க வீதியில போற நம்ம தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி இந்த ராகுல் காந்தி ஏதாவது பேசினா, கேன் அ கண்ட்ரி டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் இட்? அதனால காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் புத்தியோட பேசட்டும். நீங்க திமுக சர்க்காருக்கு எதிராக என்னென்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கோ அதானி விஷயத்துல தயவு செஞ்சு பப்ளிக்கா வாங்கங்கிறேன். பாராளுமன்றத்துல 2 நாட்களாக பிரதான எதிர்கட்சியா இருக்கின்ற காங்கிரசும் அதோடு கூட்டணி இருக்கின்ற இந்திய கூட்டணி கட்சிகளும் வன்முறையில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் ஒரிசாவை சேர்ந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சாரங்கி அவர்கள் ராகுல் காந்தியால் கீழே தள்ளிவிடப்பட்டு தலையிலே இரத்த காயம் ஏற்பட்டு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் ஆகியிருக்கார். அதே மாதிரியா மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினரும். அதோடு மட்டும் இல்லாமல் நாகாலாந்தை சேர்ந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர். ராகுல் காந்தி ரொம்ப தனக்கு நெருக்கமாக வந்து நின்று கொண்டு தன்னிடம் தவறாக நடக்க முயற்சித்தார்னு குற்றஞ்சாட்டி இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர்னு 10 வருஷம் அங்கீகாரம் இல்லாமல் திடீர்னு வந்த உடனே ஆணவம் தலைக்கேறி போயிருக்கிறது. எத்தனையோ தலைவர்களை எதிர்கட்சியில பார்த்துருக்கோம், பிரதமர்களை பார்த்துருக்கோம். ஆனால் ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மிகவும் கண்டிக்கத்தக்க வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிரதானமா இந்த கூச்சல், குழப்பம், அடி தடி இதில் இறங்கி இருக்கிறது காரணம், அண்ணல் அம்பேத்கருக்கு என்னமோ இவங்க மதிக்கிற மாதிரியும் மரியாதை செலுத்துற மாதிரியும் ஒரு உருவகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. 1952
மகாராஷ்டிராவில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் போட்டியிட்ட பொழுது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கைகோர்த்து கொண்டு அவரை தோற்கடித்தார்கள். அதே மாதிரியே 54 பை எலெக்ஷன். அப்பவும் யார் வேணா பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், அம்பேத்கர் போகக்கூடாது அப்படின்னு. நீங்க பார்த்தா அம்பேத்கர் அவர்கள் ராஜ்யசபாவுக்கு மேற்கு வங்கத்தில் அன்னைக்கு ஜனசங்கத்துக்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்டு. அவர்கள் ஆதரவோடு இவர் ராஜ்யசபா MP ஆனார். ஆக நாம் 52 54 இருந்தே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அனுசரணையாக நடந்த ஒரு கட்சி உண்டுன்னா அது ஜனசங் பிஜேபி. அதுதான். என்ன ஆனாலும் சரி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு நுழைஞ்சிடவே கூடாதுன்னு வேலை பார்த்தவர் நேரு. அதுவும் நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு நத்தை, அது நத்தையில் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கோம். அதன் மீது டாக்டர் அம்பேத்கர் உட்கார்ந்து மீன் பிடிச்சுன்னு இருக்கிற மாதிரி, பின்னாடி சவுக்கால ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கரை அடிக்கிறது மாதிரி. ஏன்னா அவர் ஸ்லோவாக இருக்காராம், இவர் அவரை துரிதப்படுத்துகிறாராம். அந்த அர்த்தத்தில் கார்ட்டூன் போட்ட நபருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அந்த கார்ட்டூன் வரைஞ்சவருக்கு இந்த 3 கௌரவ பட்டங்கள் காங்கிரஸ் கொடுத்தது அந்த கார்ட்டூன் போட்டதுனால. ஆகவே தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்தியவர்கள். நீங்கள் இந்திரா காந்தியினுடைய நினைவிடம் பார்த்தீங்கன்னா 55 ஏக்கர், ஜவஹர்லால் நேருவுக்கு 45 ஏக்கர். இவங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடத்துக்கு ஒதுக்கின இடம் 4 ஏக்கர். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அவர் பிறந்த இடம், அவர் கல்வி பயின்ற இடம், அவர் பௌத்த மதத்திற்கு தீட்சை வாங்கின இடம், அவர் இறந்த கிரியை செய்த இடம், லண்டனில் அவர் இருந்த இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 நினைவு சின்னங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு? அவரை சிறுமைப்படுத்திய ஒரு சிறுநரி கூட்டம் இந்த காங்கிரஸ். இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அடிதடியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு நாகரீகமான பாராளுமன்ற நடவடிக்கை உள்ள நபர் அல்ல. உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். இந்த ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு நான் பிகாம் படிக்கும் பொழுது நம்ம அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு பையன் கிளாஸுக்கு வரான். அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் அவர்கள், ஏண்டா சந்தைப்பேட்டையில் சண்டை போட்டு வரியா, கிளாஸுக்கு வர்ற லட்சணமா இது, வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் பார்லிமெண்ட்டில் சொல்லணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் சென்ஸ் கிடையாது. பார்லிமெண்ட்டில் பின்னாடி இதில் சேரில் சாஞ்சு படுத்துக்கிண்டு புரட்டை விட்டு தூங்கிறது, இதெல்லாம் நாம் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டு இருக்கோம். காயப்படுத்துகிற அளவுக்கு செயல்பட்டிருக்கார். இதில் அவர் குற்றவாளி தான் அப்படிங்கிறதுக்கு நாம் திருப்பியும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். பாராளுமன்றத்தில் அது எல்லா மீடியாலையுமே கூட வந்திருக்கு. இவர் இந்த அடிபட்டு இருக்கிற பிரதாப் சாரங்கி அவரை பார்க்க வந்துட்டு, இப்போ நாம் ரோட்டில் போகிறோம், எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, உடனே என்ன பண்ணுவோம்? ஆஸ்பத்திரி கூட்டின்னு போவோம். ஆனால் நீங்கள் ஒரு மனித பண்பே இல்லாத ராகுல் காந்தி அவரை பார்த்துட்டு அப்போ பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நபர் ரத்தம் கொட்டுதுங்கிறாங்க, இவர் பாட்டு திரும்பி போகிறார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட பப்ளிக் பிஹேவியர் ஆஸ் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் மிக மோசமானதாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக விசிக கூட்டம் அம்பேத்கருக்காக இருக்கிற மாதிரி. நான் தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னோட ஒரு கேள்வி, இதுக்கு பதில் சொல்லணும் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கூட வேணாம், இந்த 3.5 வருஷத்தில் எத்தனை திட்டங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சுருக்கீங்க? தயவு செஞ்சு லிஸ்ட்டு வெளியிடுங்க.
உங்க தகப்பனார் பேர் எத்தனைக்கு வச்சிருக்கீங்க? குடும்பத்துக்கு கட்சி நடத்துற ஒருத்தர் எவரை பத்தியும் கவலைப்படலை. ஏன்னா இந்த ஆட்சி இந்த கடந்த ஒரு மாசமா திருவண்ணாமலையில ஒரு வீடு சரிந்து விழுந்து 7 பேர் செத்து போயிருக்காங்க. சிஎம்க்கு ஏதாவது கவலை இருக்காங்க? அதே மாதிரி பல மாவட்டங்கள்ல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டிவனம், அங்கேருந்து கிருஷ்ணகிரி வர வெள்ளூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய சேதம். நீங்க பாருங்க, இந்த அரசாங்கம் இப்ப வாய மூடின்னு இருக்காங்க. ஏன்னா பிஜேபி கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. இதுல தமிழக அரசு நிவாரணம் எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்கு வீட்டுக்கு? 2000. ஆனா மத்திய அரசாங்கம் 944 கோடி கொடுத்துருக்கு. நீங்க பாதிக்கப்பட்ட வீடுகள் ஒரு 2 லட்சம் இருக்குன்னு சொன்னா கூட நீங்க 45,000 கொடுக்கணும். ஆனா நீங்க கொடுத்துருக்கிறது 2000 வீட்டுக்கு. அந்த பணத்தை என்ன பண்றீங்க? யாரை ஏமாத்த? இது ஒரு மோசமான அரசாங்கம். இவர்கள் அம்பேத்கரை வச்சு இந்த நாடகம் ஆட நினைக்கிறாங்க. உங்களுக்கு அம்பேத்கர் மீது ஏதேனும் எள்ளு முனை அளவேனும் மரியாதை இருக்கும்னா உங்க தகப்பனார் பேர் வச்ச இந்த நூற்றுக்கணக்கான திட்டத்துல ஒரு திட்டத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சிருக்கலாம்ல? ஏன் வைக்கல? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீது எள்ளு முனை அளவு கூட இந்த அரசாங்கத்துக்கு, திமுகக்கு, விசிகாக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெளிவா தெரியுது. இன்றைய தினம் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி எல்லா சார்பாகவும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு? நான் 1998 பிப்ரவரி 14 நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். அப்போ கூட்ட ஏற்பாடுகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நான் மேடையில் இருக்கிறச்ச எனக்கு திரு அத்வானிஜி அவர்கள் திருவனந்தபுரத்தில் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி எஸ் போர்டட் தி ஃப்ளைட்டுன்னு தகவல் வந்ததுனால உடனடியாக இறங்கி நான் ஏர்போர்ட்டுக்கு விரைந்து கொண்டிருக்கேன். 1 கிலோமீட்டர் கூட போகல, ஜஸ்ட் அ மினிட். உடனே எனக்கு செல்ஃபோனில் தகவல் வருது, மேடைக்கு பக்கத்தில் உங்கள் கார் நிறுத்தி இருந்த இடத்துல இருந்த பைக்கு அதில் இருந்த குண்டு வெடித்து 6 பேர் மேடைக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இறந்து போனார்கள். அன்னைக்கு 51 பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரே நாளில். 250க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் காயமடைந்தார்கள். இத்தனைக்கும் காரணமாக இருந்த, ஏன்னா அன்னைக்கு நாங்கள் அத்வானிஜி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்த்துட்டு திருச்சியில் திரு ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு பேசுறதுக்காக அத்வானிஜி வந்தாங்க. அப்போ என்னையும் நீ உடனே வா கூட. அப்போது திருச்சியில் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரியா அல்லும்மாவை மாநில அரசு தடை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறேன் நான். உடனே அத்வானிஜி சொல்கிறாரு, குதிரை லாயத்தை விட்டு ஓடினதுக்கப்புறம் லாயத்தை பூட்டுறாரா அப்படின்னு. ஆகவே இதுக்கு காரணமாக இருந்தது அல்லும்மா பாஷா, கொலகாரன். அந்த கொலைஞனுக்கு இறுதி ஊர்வலம் பெரிய விழாவா? நீங்க 15 நாள் முன்னாடி இதே கோயம்புத்தூர்ல நான் வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. ஐ வாஸ் அரஸ்டட். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக ஆர்ப்பாட்டம். நம்ம ஒன்றும் சாலை மறியல், பந்து அதெல்லாம் சொல்லலையே, யாருக்கும் இடைஞ்சல் இல்லையே. ஆனா அதுக்கு அனுமதி கொடுக்காத அரசாங்கம், காவல்துறை என்ன டெரரிஸ்டுகளுக்கு ஆதரவா இருக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு தடை விதித்தது அரசாங்கம். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நம்ம அனுமதி வாங்கினோம். ஒவ்வொரு வருஷமும், அதுவும் போன தரம் உச்ச நீதிமன்றம் இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது, அங்க இருக்கின்ற சூழ்நிலைக்கேற்ப நீங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் இவர்கள் எந்த ஒரு ஹிந்து அமைப்புக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, பிஜேபியினுடைய வழக்கறிஞர் அசோக் குமார் இன்னைக்கு அவர் இந்த
வெள்ள பாதிப்புகளை பற்றி தொலைக்காட்சியில் வந்த செய்தியை அவர் அவரோட ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போட்டிருக்கார். நீ அரசாங்கத்தை இழிவுபடுத்தி போட்டேன்னா அவரை கைது பண்ணி அவர் நீ ஸ்டேஷனுக்கு வா, விளக்கம் கொடுக்கணும். அவர் உள்ளே போயிட்டு நான் வழக்கறிஞராக இருக்கேன்னு சொன்ன பிறகு தான் சரி நீங்கள் வந்ததைத்தான் போட்டிங்கன்னு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போகலாம், நாங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். என்ன அராஜகம் நடக்கிறது? தி ஃபாசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ஹஸ் டு பி ரிமூவ்ட். இந்த திராவிட முன்னேற்ற கழக பாசிச ஆட்சியில் இருக்கின்ற ஒரு நிமிடமும் நேர்மையாளர்கள் நல்லவர்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாதுங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு காலையில் நடந்திருக்கிற சம்பவம் சொல்றேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு நலனுக்கு விரோதமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இல்லைன்னா 51 பேர் கொல்றதுக்கு காரணமா இருந்தவரை இத்தனை வருஷம் ஜெயில இருந்த நபருக்கு அனுமதி கொடுப்பீங்களா? சரி, இறுதி ஊர்வலம் சொந்தக்கார 50 பேர் போட்டோம், மற்றவர் போகக்கூடாது, கூட்டம் கூட்டக்கூடாது. ஏன்னா நாட்டில் இருக்கிற தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அல்லுமா எல்லாம் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள். இந்த இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கோயம்புத்தூர்ல காங்கிரேட் ஆகியிருக்கான். காவல்துறை என்ன பண்ணுச்சு? அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணல? எப்படி கூடலாம்? ஆகவே நாட்டு நலனுக்கு விரோதமாக தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால அட்லீஸ்ட் இன்னும் 15 மாசம்தான் இருக்கு. 200 ஜெயிப்பேன் 220 ஜெயிப்பேன்ற மமதை எல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு உறுப்பினர் மாத்திரம் வெற்றி பெற்ற நேரம் உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. திரு மு கருணாநிதி அவர்கள் மட்டும் ஜெயிச்சுட்டு அந்த சபையில உள்ள வர்றதுக்கு தைரியம் இல்லாம அதை ராஜினாமா பண்ணின தலைவர் உங்க தலைவர். he resigned immediately. அதுக்கப்புறம் அந்த தொகுதியில மிஸ்டர் செல்வராஜ்னு நினைக்கிறேன், பேர் சரியா ஞாபகம் இல்லை, அவரை நிறுத்தி ஜெயிக்க வச்சு அவர் மட்டும் வந்து கொண்டிருந்தார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு மமதையிலே இருக்க வேண்டாம், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மக்கள் விரோத நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை மக்கள் நிச்சயம் நீக்குவார்கள்னு தெரியும். சட்டம் ஒழுங்குங்கிறது பேப்பர்ல மட்டும் இருக்கு. ஏதாவது இந்த இப்ப படம் இருக்கா, அதுக்கு 4 பக்கம் சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கான்னு நீங்க எந்த அளவுக்குன்னா, இவங்க எதுக்கு எடுத்தாலும் இது பெரியார் மண்ணு. பள்ளிக்கூட மாணவர்கள் புஸ்தக பையில ஆயுதங்கள் எடுத்துட்டு போறது நடக்குதா நடக்கலையா? இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாதுங்க. இந்த பெரியார் மண்ணு தான் புதுக்கோட்டையில குடிநீர் தொட்டியில மலங்கலக்கிறது. என்ன முன்னேற்றம் வந்திருங்க? தி திராவிடியன் பார்ட்டிஸ் ஹவ் ஃபெயில்டு டோட்டலி. உங்களால மக்கள் மனதில் மாற்றம் கொண்டு வர முடிஞ்சிருக்கா? ஜாதி சண்டைகள் நின்று இருக்கா? பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி சண்டை கேட்டா கயிறு கட்டப்படாதுங்கிறீங்க. எங்க மக்கள் மனதில் இருக்கிறது கயிறு கட்டுறதுனால வெளிப்படுமா இல்லை கட்டுறதுனால நின்று போகுமா? இந்த அரசாங்கத்துக்கு சரியான தொலைநோக்கு பார்வை இல்லை. மற்ற மாநிலங்கள்ல ஜாதி சண்டைகள் சச்சரவுகள் குறைந்து கொண்டே வரும் பொழுது தமிழகத்தில் அது கூடிக்கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மனதிலே அந்த விஷ விதை இங்கதான் இந்த திராவிடியன் ஸ்டாக்கு பெரியார் மண்ணுல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது. அதானி விவகாரத்தை பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறத இருப்பதற்காக இந்த நாடகம் அப்படின்னு பார்லிமெண்ட் நடந்த சமாச்சாரத்தை பற்றி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், ராகுல் எவ்வளவு மோசமா ட்ரெஸ் சென்ஸ் இல்லாம பார்லிமெண்ட்ல பின்னாடி கையை வச்சுக்கிட்டு தூங்குறதா? ஐயோ, என்ன மாதிரியான லீடர் ராகுல்? அவர் பேசுறத போய் நான் கேட்கிறேன், அடானி விஷயமே பேசுவோம். அடானி விஷயம் எங்க வழக்கு இருக்கு? அமெரிக்காவில் இருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு எங்கள் நாட்டுல வழக்கு இருக்கு, எங்களுக்கு இன்னார் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கேட்கலையே. அப்ப நம்ம இப்படி சரி, ஒரு துணிச்சல் இருந்தா, நேர்மையான நல்ல மனுஷனா இருந்தா ராகுல் காந்தியோ அல்லது அவருக்கு
சுத்தி இருக்கக்கூடிய சிங்கிடிகள் அவங்க, நான் என்ன சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ரிட்டை போடுங்க, அதானி மீது குற்றச்சாட்டு இருக்குன்னு. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்பாரு? அதானி என்ன பண்ணாரு? இவங்க என்ன சொல்லுவாங்க குற்றச்சாட்டு? அவர் 4 மாநிலங்களில் இது பவர் ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுத்தார். அதானி மீது என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? லஞ்சம் வாங்கினார்னு இல்ல, லஞ்சம் கொடுத்தார். அப்ப வாங்கினவர்கள் யார்? திமுக அதுல இருக்கிறது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட், சத்தீஸ்கர்ல இருந்த பாக்லே கவர்மெண்ட், அதே மாதிரியா ஒரிசா. இதுல ஏதாவது பிஜேபி சர்க்கார் இருக்கா? இல்ல. அப்போ நீங்க ரிட்டு போட்டா என்னன்னு போடணும்? எங்களோடு இருக்கிற கூட்டணியில் இருக்கிற திமுக அரசாங்கம், எங்க கட்சிய ஆட்சியில் இருந்த சத்தீஸ்கர் அரசு, ஆந்திரா, ஒரிசா, இந்த அரசாங்கங்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்ல, சொல்லுங்கிறேன். நீங்க திமுக அரசாங்கத்துக்கார நடவடிக்கை எடுக்கணும்னு ராகுல் காந்திக்கு முதுகெலும்பு இருந்தா புட்ட பெட்டிஷன் இன் தி கோர்ட், ரிட்டு போடுங்க சார். ஏதாவது ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கிறங்கிற விவஸ்தை கிடையாதா? அமெரிக்க அரசாங்கம் கேட்டுது, பிஜேபி சர்க்கார் செய்யல அப்படின்னா சர்க்காரை நீங்க குறை சொல்ல முடியும்? ஏதோ நீங்க வீதியில போற நம்ம தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி இந்த ராகுல் காந்தி ஏதாவது பேசினா, கேன் அ கண்ட்ரி டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் இட்? அதனால காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் புத்தியோட பேசட்டும். நீங்க திமுக சர்க்காருக்கு எதிராக என்னென்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கோ அதானி விஷயத்துல தயவு செஞ்சு பப்ளிக்கா வாங்கங்கிறேன். பெரியார் சம்பந்தமா பேசுற கருத்தை, அம்பேத்கர் சம்பந்தமா பேசுற கருத்தை வந்து விஜய் கூட பேசுகிறார். நான் என்ன சொல்றேன், விஜயோட அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பிரமை இருக்கு. என்னன்னா, பிரிவினைவாதம் அல்லது அதை ஒட்டினாப்புல தேசியவாதத்துக்கு எதிராக இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசினா தான் தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு பிரமை இருக்கு. அதனால விஜய் வந்ததுலேருந்து பார்த்தா நீட்டுக்கு எதிராங்கிறாரு. தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான மக்கள் நீட்டு எழுதுறாங்க. அதோட இல்லை, நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீட் பில்ல பார்லிமெண்ட்ல மூவ் பண்ணது காந்தி செல்வன், திமுக அமைச்சர். ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது? 2013. திமுக, காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கிறத நீங்க நடத்தினது. அதுல எள்ளு முனையாலுமே நாங்க ஏதாவது பண்ணியிருக்கோமா? சரி, நம்ம ஊர் கண்டனூர் சிதம்பரம் அவர் படித்தவர், வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட் அமலில் இருக்கு. பிஜேபி கொண்டு வரல, நீங்க கொண்டீங்க. அதை சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அப்ஹெல்டு. அப்ப அதுக்கு தீர்வு பண்ணா என்ன பண்ணணும்? சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்ல போடுங்கிறேனா. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ இட்ஸ் பைண்டிங் ஆன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால இதையெல்லாம் பத்தி பேசினா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும்னு திமுக மக்களை ஏமாத்துதுன்னா நீங்களும் ஏமாத்துறீங்க. அதே மாதிரி பேசுறாரு. அதனால இது மக்கள் பீப்புள் ஒன்ட் பர்ச்சேஸ் இட். இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சீமான் எல்லாரையும் அப்பா அப்பாம்பார், முருகப்பெருமானையும் அப்பான்னு தான் சொல்றார். என்ன நமக்கு ஒன்றும் அர்த்தம் புரியலை அதுக்கு, அப்பாவுக்கு என்ன அர்த்தம்னு. என்ன அதை பாஷா 51 பேர், நான் இன்னைக்கு என்னோட எக்ஸ் வலைதளத்தில் 51 பேர் பட்டியலே கொடுத்துருக்கேன். அன்னைக்கு நான் அங்கே ஸ்பாட்ல இருந்தவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் 50-55 வயசு இருக்கும் ஒரு பெண்மணி, தன்னோட 12-13 வயசு ஒரே மகனை மடியில் போட்டுட்டு கதறாங்க. இருந்த ஒரு மகன் அவனையும் கொண்டுட்டாங்களே, எனக்கு என்ன கதின்னு அத்வானிச்சு காலை பிடிச்சிருந்து. இதெல்லாம் நேரில் பார்த்தவன். எப்படி கோயம்புத்தூர் மருத்துவமனையே ரத்த சகதியாக இருந்தது. அதெல்லாம் பார்த்தா சீமான் பேசுவாரா? என்ன தியாகியா? வெக்கம் வேணுங்க, தேசபக்தி வேணும், மக்களை நேசிக்கணும். நேசிக்கிறவங்க பாட்சாவை போயும் கலந்துருக்க மாட்டாங்க, அதை ஆதரிச்சும் பேசியிருக்க மாட்டாங்க.
These people are inhuman people. மனித பண்பில்லாதவர்கள் தான் பாஷாவை உயர்த்தி பேசுவார்கள். ஏன்னா நான் நேர்ல பார்த்தவன். கோவை குண்டுவெடிப்புல வந்து ஏற்கனவே உள்ள இருக்க கைதிகளை வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து விடுதலை பண்ணி அந்த கொலை பண்ணவன்லாம் மனிதாபிமானம் உள்ளவன என்ன பைத்தியக்காரத்தனோ? இட் இஸ் அட்டர் நான் சென்ஸுங்கிறேன் நான். ஏன்னா மனித பண்பே இல்லாமல் 13 இடத்துல குண்டு வச்சு 51 பேரை கொன்னு நூற்றுக்கணக்கான பேரை படுகாயப்படுத்தி ஆயிரக்கணக்கான பேரை காயப்படுத்தி, அது மட்டும் இல்ல சட்டமன்றத்தில் திரு மு கருணாநிதி அவர்கள் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் ஒத்துன்னு இருக்கார். அத்வானிஜி அவர்களை கொலை செய்ய மனித வெடிகுண்டுகள் இருந்தன. இது இட் வாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அந்த மாதிரி இருக்கிற அல்லுமாங்கிற ஒரு மனித பண்பற்ற இயக்கம் அவங்கள ஆதரிப்பீங்களா? அவங்கள மனித அபிமான அடிப்படையில் வெளியிடணுமா? இது லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் அர்த்தம் லைஃப் லாங். அது இடையில கட் பண்ணி இது பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நன்றி. வந்து பயங்கர எதிர்ப்பு. பாஜக அரசு நல்லபடியாக ஒரு முடிவு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒரு முடிவு இங்க பாருங்க, அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும்னா சரி சரி நம்ம நண்பர் சொல்லிட்டாரு அதனால இப்போ இழுத்து மூடு, அதெல்லாம் முடியாது. அதாவது பிப்ரவரி மாதம் துவங்கிய இது திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சேபனை இருக்குமானால் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். 10 மாதம் தூங்குனீங்களா? இப்போ திடீர்னு உங்களுக்கு அக்கறை வந்துருச்சா அரிட்டாப்பட்டி மக்கள் மீது? அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக பேசுறதுன்னா அது ஒரு விதம். நம்ம நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் இது போட்டது யார்? அங்கே எந்த ஆட்சியில்? திமுக ஆட்சி. அப்போ ஸ்டாலின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், உள்ளாட்சித்துறை மந்திரி. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்று போர்வெல் மெத்தடு, நம்ம வீட்டில் கிணறு போர்வெல் போடுற மாதிரி. அதில் அண்டர் கிரவுண்டு இது அந்த படிமங்கள் டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா இது ஓட்டை போட்டுகிட்டே போயில பைப் இறக்குவாங்க. இன்னொரு மெத்தட் இருக்கு, ஃப்ராக்கிங் மெத்தட்னு பேர். அது என்னன்னா குழாய் மூலமாக வெடிபொருளை உள்ள அனுப்பி கீழே வெடிக்க செய்து படிமங்கள் சிதறிய பிறகு அதில் இது எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன். அந்த மாதிரி ஃப்ராக்கிங் மெத்தடுக்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின். நீட்டுக்கு கையெழுத்து நீங்க போடுவீங்க, நீங்களே எதுக்கிறதா நாடகம் பண்ணுவீங்க. நெடுவாசல் மாதிரி காவிரி டெல்டா பகுதியில் ஃப்ராக்கிங் மெத்தடுக்கு ஸ்டாலினே கையெழுத்து போட்டாரு. அதை அப்புறம் ஸ்டாலினே எதிர்க்கிறாரு நாங்கள் இதுக்கு எதிரான ஒரு ஹைட்ரோ கார்பனுக்குன்னு. இந்த வேஷம் எல்லாம் போட வேணாம். இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. ஸ்டெர்லைட் எடுத்துக்குங்க, அதுல திமுகவுக்கும் பங்களிப்பு இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்கு. அனுமதி கொடுத்தவர் ஒருத்தர், ரிப்பன் வெட்டினவர் ஒருத்தர். அதே மாதிரி 2010 ஸ்டெர்லைட் எக்ஸ்பான்ஷனுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்தது யாரு? ஆராசா. ஆனா இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு ஸ்டெர்லைட்டுக்கு நாங்க விரோதம். யாரை ஏமாத்துறீங்க? மிக மோசமான மோசடி கட்சி இந்த திராவிடியன் ஸ்டாக். அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. நீங்க எதிர்க்கிறதா இருந்தா முன்னாடி எடுத்துக்கலாம். நீங்க நம்ம காரைக்குடி பகுதி ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட்டை அமராவதி புதூர்ல வரதா இருந்ததா இல்லையா? என்ன அப்போ அந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர் கம்யூனிஸ்ட் தான், அவரை வச்சு நிறுத்தினோம். அப்போ சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்த திரு ப சிதம்பரம் அதை கொண்டு வர முயற்சி செய்தார். ஆனா பஞ்சாயத்துல தீர்மானம் போடுங்க, கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அந்த நண்பர் உள்ளபடியே ஒரு மக்கள் பால் இது இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட். ஏன்னா அந்த மக்கள்லாம் என்னை வந்து அப்போ பார்த்தாங்க, நம்ம அதான் நிறுத்தினோம். ஆக அரசாங்கத்துக்கு எத்தனையோ இது இருக்கு. நான் நெடுவாசல் கூட நேராக போயிருந்தேன். நீங்க வந்து ஹைட்ரோ கார்பன் கெடுதி அதனால வேண்டான்னா என் பதில் வேற. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலில் அவங்களோட பவர் ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே ஹைட்ரோ கார்பன் மூலமாக தான் இருக்கு. அங்கே உலகத்திலேயே விவசாயத்தில் முன்னேற்ற திட்டங்கள் இருக்கிறது இஸ்ரேலில். ஆனால் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதை
சொல்லிட்டு அப்போ திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஓஎன்ஜிசி மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு உடனே எழுதி நிறுத்தினோம். அதனால உள்ளூர் மக்கள் எங்களுக்கு அச்சம் இருக்கு அல்லது இந்த புராதனமான பகுதி வேண்டான்னா தட் இஸ் டிஃபரெண்ட். அதை இவங்க முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழக அரசு பிப்ரவரி மாதமே ப்ரொப்போசல் வரும் பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், பண்ணலை. இப்போ ஏன் பண்ணுறாங்க? அது வேதாந்தா குரூப் எடுத்திருக்க கான்ட்ராக்ட்ங்கிறதுனால. அதுவே உங்களுக்கு வேண்டிய நட்பு குரூப் எடுத்திருந்தா இவங்க பேசியே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு உள்ளூரை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. அதனால இல்லை, அதனால தான் சொல்கிறேன், நாம் கன்சிடர் பண்ணுவோம், அதுக்கு நடவடிக்கை எடுப்போம், நிறுத்த சொல்லியும் ஏற்கனவே அமைச்சருக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு இது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கு தமிழ்நாடு பிஜேபி. வி வில் ஸ்டாப். மக்கள் விரும்பலை, வராது. நான் அதுக்கு தான் கம்பேர் பண்ணேன். நெடுவாசலுக்கு இதே வார்த்தை சொன்னேன், நீங்கள் விரும்பலைன்னா வராது. அப்போ உடனே திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு பேசினோம், நிறுத்தினோம். அந்த மாதிரி இதுக்கும் ஆல்ரெடி திரு முருகன் அவர்களும் மத்திய அமைச்சர் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களை போய் கன்சர்ன்டு மினிஸ்டரை பார்த்துருக்காரு. அவங்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வி வில் டூ. அரிட்டாப்பட்டு சுற்றி இருக்கிற கிராம மக்கள் கவலைப்பட வேண்டாம். இட் வில் பி கன்சிடர்ட். தேங்க்யூ. சார், இது பேசி பேசி புளிச்சு போச்சு. சொல்லவே மாட்டேன். நான் சொல்றது என்ன, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் 35 வருஷமா கட்சியின் நிர்வாகியா தொடர்ந்து இருப்பவன். தமிழ்நாட்டிலே சீனியர் மோஸ்ட் பிஜேபி நிர்வாகி. கூட்டணி குறித்து ஒரு நாள் நான் பேசினதில்லை, பேச மாட்டேன். எனக்கு தேசிய தலைமைக்கு ஏதாவது சொல்லணும்னா நேர சொல்ற அளவுக்கு நெருக்கம் இருக்கு. உங்க மூலமா சொல்ல வேண்டாம். நன்றி. ஆமா, அது என்ன பண்றது? தாப்பம் பேச்சு கேட்காத புள்ள என்ன, அதனால அப்படி இருக்கு. நன்றி.